அப்படியே கேட்டுருங்க தலைவரி நான் வணக்கங்கண்ணா. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேங்கண்ணா. வந்து பார்த்தா இவ்வளோ கூட்டம். தளபதியோட ஸ்பீச் கேட்கலான்ட்டு மாநாடு தொடங்கும் போது காலையில் வந்தது. 9 மணிலேருந்து நாங்கள் அங்கே சேலத்துலேருந்து வந்துட்டு இருக்கோம். இன்ச் இன்ச்சா நகர்ந்துட்டு இருக்கு. ஆனால் தளபதியோட ஸ்பீச் கேட்கணுங்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் நானே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டேன். ஆனால் நான் மட்டும்தான் இப்படி கோயம்புத்தூர்லேருந்து நடந்து வரேன்னு பார்த்தா எல்லா மாவட்டத்திலிருந்துமே இப்படி நடந்து வந்துட்டு இருக்காங்க. இன்னும் நான் தளபதி ஸ்பீச் கேட்கணுங்கிறதுக்காக நானும் நடக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். இப்போது நேரண்ணா நேற்று சொல்லியிருந்தாரு 5 லட்சம் பேர் தான் மாநாட்டுக்கு வருவோம், இளைஞர்கள் வருவாங்கன்னு பார்த்துருந்தேன். ஆனால் இங்கே 5 லட்சத்துக்கு மேலே 5 கோடி பேர் இருப்பாங்க. தெரியுது, அவ்வளோ கூட்டம் இருக்கீங்க. நான் நடந்து போயிட்டு இருக்கேன். இந்த தளபதி ஸ்பீச் கேட்கணுங்கிறக்காக ஃபோனில் பார்த்துட்டே போயிட்டு இருக்கேன். தளபதி பேசுவாரா என்னன்ட்டு பார்த்துருவோம். நாங்கள் போய் பார்க்கணுங்கிறக்காக நடந்து போயிட்டு இருக்கோம். இன்னும் போயிடுவோண்ணா. அண்ணா என் பேர் சுபாஷ்ண்ணா. கோயம்புத்தூர்ல இளைஞர் அணியில் இருக்கேண்ணா. நாங்கள் சென்னிமலையிலேருந்து மேற்கொண்டு இளைஞர் அமைப்பாளருங்க. நாங்கள் 3 பஸ்ஸில் வந்தோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாநாட்டுக்கு நாங்கள் 12 மணிலேருந்து நடந்தே வந்துட்டு இருக்கிறோம். இப்போ வந்து இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்குதுங்கிறாங்க. 12 மணிக்கு முன்னாடியே டிராஃபிக்கு, இன்னும் இதுவரை டிராஃபிக், இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்கு. அதுவரை டிராஃபிக்காக தான் இருக்குது. நடந்து வந்து கால்தான் வந்துட்டு இருக்கு. போகிற பஸ்ஸில் அப்படியே ஏறி போயிட்டு இருக்கிறேன். யார் ஸ்பீச்சும் கேட்க முடியலைங்க. உதயண்ணா ஸ்பீச்சும் கேட்க முடியல. நீ அடுத்தது பேசுகிற பேச்சுக்கு போய் கேட்க முடியுமான்னு தெரியல. மாநாட்டு பந்தலுக்கு இன்னும் போகவே முடியலைங்க. அது இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்குதுங்கிறாங்க. இன்னும் எங்கள் பஸ்ஸெல்லாம் ஒன்று அங்கே இருக்குது. அவங்களுக்கெல்லாம் இந்த டிராஃபிக்னால எதுவுமே ஃபுட்டு கூட கிடைக்க முடியாது இருக்காங்க. அவங்களெல்லாம் திரும்பி வர சொல்லிக்கிற அப்படியே வந்தால் மாநாட்டு பந்தலில் இருக்குங்கிறாங்க. சாப்பாடு இருக்குங்க, ஃபோன் பண்ணி கேட்டால் இருக்குங்கிறாங்க. அங்கே போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஓவர், கூட்டம் அதிகம். 5 லட்சம் பேர் சொல்லிக்கிறாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே சொன்ன இதை பார்த்தீங்கன்னா 15 லட்சம் பேர் இருக்கிறாங்க மாதிரி சொல்கிறாங்க தகவல். இன்னும் வந்துட்டு இருக்காங்க. அது இன்னும் அந்த டோல்கேட் தாண்டி சேலம் அடுத்த டோல்கேட் தாண்டி வந்துட்டு இருக்காங்க. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா கட்டுக்கடங்காத கூட்டமாக இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் வர செல்ஃபோனில் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுதான் எங்களை பண்ண முடிய மாட்டேங்குது. மாநாட்டு பந்தம் என்ன நடக்கிறது செல்ஃபோனை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அந்த கண்டிஷனில் இருக்குன்னு வைங்களேன். ஓவர் கூட்டங்க. இந்த அளவு கூட்டம் வரும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கலைங்க. இல்லை நாங்கள் முதல்ல நேதியே கிளம்பி வந்திருப்போம். சென்னிமலை சசிகுமார். நான் வந்து திருச்சி மாவட்டம் லால்குடி கேஎன்ஆர் மினிஸ்டர் இருக்கார்ல, மினிஸ்டர் ஏரியா. கிட்டத்தட்ட ஒரு 6:45 கிளம்பணும். 6:45 இப்போ இன்ன வரைக்கும் ஸ்பாட்டுக்கு நாங்கள் போக முடியல. கட்டுக்கடங்காத கூட்டமாக இருக்குது. நாங்கள் சொந்த தொகையிலேருந்து வந்தே எங்களால் வந்து அடைய முடியல. இது வந்து மாபெரும் ஒரு வெற்றி. அவருக்கு வந்து திருச்சியிலேருந்து துறையூர் தாண்டி வந்தோம். சேலத்துலேருந்து இவ்வளோ எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் வந்துட்டு இருக்கோம். அதனால் வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் எங்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நாங்களாம் கட்சிக்காரங்க, அப்பா எங்கள் தாத்தா எல்லாமே வந்து கட்சிக்காரங்க தான். நாங்கள் வந்து எங்கள் தோழமை கட்சிகளும் எல்லாமே வந்து நிறைய பேர் கூட வந்திருக்காங்க. எல்லாமே டிஎம்கே தான். ஆனால் உண்மையிலே சொல்ல போனால் சாப்பாடு கூட இல்லாமல், தண்ணி கூட இல்லாமல் அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஒரு பெருமையாக இருக்குது. எங்களுக்கு வந்து எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய சப்போர்ட் இருக்குது. உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து அடுத்த அவங்க தாத்தா கலைஞர் வந்து அழைச்சாரு, உடன்பிறப்பேன்னு. ஸ்டாலின் வந்து அழைச்சாரு, சகோதரிகளும் அழைச்சாரு. இவர் எதுவுமே சொல்லலை. ஆனால் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அண்ணனா தம்பியா நாங்கள் வந்து அவரை வந்து நினைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து அவர் வந்து வருங்கால தமிழகத்தில் வந்து என்ன செய்யணுமோ நாங்கள் வந்து செஞ்சுக்கோம். Hello? Hello?